ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் கோல்டில் என்ன மூவ்மெண்ட் போயிட்டுருக்கு, ஃப்யூச்சர் ப்ரிடிக்ஷன் என்ன மாதிரி இருக்கும்னு பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம டெய்லிலேருந்து பார்ப்போம். ஸோ டெய்லிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேர்ஸ்டே நல்ல புல்லிஷ் மூமெண்ட்டாக தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு நல்ல புல்லிஷ் மூமெண்ட். ப்ரீவியஸாகவே நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ லெட்ஸ் சி, நம்ம 4 ஹவரில் பார்ப்போம். ஸோ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கிளியராக ஒரு சைட்வேஸ் இருந்திருக்கு. சைட்வேஸை பிரேக் பண்ணிட்டுமே இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் மாதிரி இருந்திருக்கு. இந்த சைட்வேஸை பிரேக் பண்ணிட்டு இப்போ மேலே போயிட்டுருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஹைட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா சப்போஸ் இதை திருப்பி இந்த ஹைட் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சேம் ஆஸ் ஈக்குவல் வரத்துக்கு அதிக சான்ஸ் இருக்குது. சரி, நம்ம 1 ஹவர்லேயும் போய் பார்ப்போம். ஸோ நம்ம 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் இது. ஸோ இதை பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி தோணுது. ஓகேங்களா? இது எப்படி நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இப்படி ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிட்டு திருப்பி அப் ஆகிடு, திருப்பி டவுன் ஆகிடு, திருப்பி அப் ஆகிடு, லைட்டாக கன்சால்டேஷன் பிரேக் அவுட் ஆகும். ஸோ இது பேசிக்கலாக ஒரு கன்சால்டேஷன் ஏரியா இந்த இடம். ஸோ இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த ஹைட் என்ன இருக்கோ அந்த ஹைட்டை எக்ஸாக்ட் ரெப்ளிகேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் இதோட ஹைட்டுன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் ஹைட்டை பார்த்தீங்கன்னா 3349லேருந்து 3389 கிட்டத்தட்ட 40 பிப்ஸ் மார்க் இதில் இருக்குது. 40 பிப் மூமெண்ட்டில் இருக்குது. ஸோ அதே இங்கே வச்சோன்னா நமக்கு 3412 வரைக்கும் வருது. அதே மூமெண்ட் இங்கே வச்சிங்கன்னா இந்த ஹைட்டு நீங்கள் இங்கே வச்சிங்கன்னா இந்த பிரேக் அவுட் ஆன இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா 3412 413 வருது. பட் நம்ம இந்த இடத்துல பார்க்குறப்ப கரெக்டாக அதே நேரத்தில் நமக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஓகேங்களா? ஆர்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா 416லேருந்து 433 வரைக்கும் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதுக்கு மேலே ஒரு லிக்விடிட்டி ஏரியா இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மோஸ்ட்லி இந்த லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணிவிட்டு லைட்டாக கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்னோடய ப்ரிடிக்ஷன் பண்ணி கோல்டோட டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சு. இனி அப் ட்ரெண்டு தான். ஸோ ட்ரம்ப் எவ்வளோக்கு எவ்வளோ டேரிஃப் விதிக்கிறாரோ அவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் அவ்வளோக்கு சேஃப் இல்லை. ஏன்னா ட்ரம்ப் சொல்கிற ஒவ்வொரு நியூஸ்னால ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இன்வெஸ்டர்ஸ்லாம் சேஃப்காக அவங்க ஃபண்டை கோல்ட்லேயும் பிட்காயின்லேயும் மூவ் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் பம்ப் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். See you on next video. Bye. Take care.